என் ஹஸ்பண்ட் மீட்டிங்கில் இருந்தாங்களா, எப்படியோ அடுப்பு வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சவொடனே அதை தம்பிக்கு சமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா, நமக்கு இருக்கவே கூகுள். சரி கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தா அதுக்கான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. கூகுளில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்விட்சு போட்டு ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பி இங்கே ஸ்விட்ச் இருக்குன்னு தேடனா ஸ்விட்ச் இதுக்கு பின்னாடி வச்சுருக்கானுங்க. இது கூட இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. அதையும் கூகுளில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்கள், கொஞ்சம் மேலே எங்கேயாவது வச்சுருந்தாவது ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. கீழே வச்சுருக்கானுங்க இந்த ஸ்விட்சு. அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு அதை இழுக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு இருக்குது பாருங்கள். இழுத்து அதை உள்ளே போய் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன். கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா டக்குன்னு டைமர் ஒர்க் ஆகிடுச்சு, எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. சக்ஸஸ். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் சரி பண்ணதை நினைக்கும் போது எனக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது.